சேலத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஆலோசனை கூட்டத்தை நேற்று நடத்தினார். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஊழல் மற்றும் அனைத்து ரகசியங்களையும் நான் வெளியிட்டால் டெல்லி திகார் சிறைச்சாலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வார் என்றும், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நம்பிக்கையான துரோகி என்றும் தற்பொழுது வெளிப்படையாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு 2 முறை முதல்வர் பதவியை தந்தார் என்றும், திருப்பி கொடுத்து விட்டேன் என்றும், மீண்டும் முதல்வர் பதவியை சின்னம்மா அவர்கள் எனக்கு தந்தார்கள், ஆனால் அதையும் நான் கேட்டவுடனே திருப்பி கொடுத்து விட்டேன். ஆனால் ஒரே ஒரு முறை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்று தற்பொழுது அதிமுகவை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் வழக்கில் தான் கொள்ளையடித்த அனைத்து பணங்களையும் தற்பொழுது வரை அமைச்சராக இருந்தவர்களுக்கு தற்பொழுது பணங்களை கொடுத்து தன் பக்கம் வைத்திருக்கிறார் என்றும், அவர் செய்த ஊழல்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்காக பல காவல்துறைகளையும் தன் பக்கம் வைத்திருக்கிறார்கள் என்றும், பணம் காலியாகும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் நம்பிக்கையில்லாத தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தோம். ஆனால் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகளை அவதூறாகவும் மதிப்பு இல்லாமல் பேசுவதும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியான சோதனைகள் தான் வந்திருக்கிறது தவிர இதுவரை ஒரு வெற்றி கூட பெறவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.